வாட்டி எங்கள் ஆனிவர்சரிக்கு கூர்க்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் 3 மணிக்கே எழுந்திரிச்சு சிக்கன் பிரியாணியெல்லாம் பண்ணி பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. போகிற வழியில் மைசூரில் இந்த சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் போயிருந்தோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒன்று தான். இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அந்த கூர்க்கு டேம் பக்கம் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அங்கேயே ஓப்பன்லேயே ஹால்ட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸும். நெக்ஸ்ட்டு டுபேரா எலிஃபென்ட் கேம்ப் போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது அப்போ தான் யோசித்தேன். 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்தது. நம்மள மாதிரி தானே அவங்களும் ஹாப்பியாக போயிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யோசிக்கும் போது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது முடிச்சுட்டு பெங்களூர் வந்தாச்சு. எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பர்த்டே ஆகட்டும், ஆனிவர்சரி ஆகட்டும், ஏதோ நல்ல நாளுங்கிற மாதிரி நான்வெஜ்ஜே செய்ய மாட்டோம். வெஜ்ஜு தான் சமைப்பாங்க. ஏதாவது ஒரு கம்பல்சரி ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான்வெஜ்ஜில் வெரைட்டி தாம் தூம்னு சமைப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி ஏதாவது பர்த்டே இந்த மாதிரி ஆனிவர்சரிங்கப்போ நான்வெஜ் எடுப்பீங்களா, வெஜ் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்.